வணக்கம். நம்ம சூரி நடிகர் இப்போ பெரிய லெவலில் இருக்கிற பார்த்தீங்களா, அவரோட தம்பியை பார்த்துருக்கீங்களா? இவர் தான் அவரோட தம்பி. அம்மன் ஹோட்டலை இவர் தான் நடத்திட்டு வர்றாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க சார்? என் பேர் வந்து பாண்டி சார். நீங்கள் உங்கள் அண்ணன் உங்களுக்கு தேவையான உதவி பண்ணித்தராங்க சார்? எல்லாம் பண்ணி தருவாங்க. நீங்கள் உங்கள் அண்ணனை மாதிரியே இருக்கீங்களா சார்? அப்படியே ஓரளவுக்கு உங்களை பார்க்கல? எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். அப்படியாங்க சார்? நீங்கள் சிரித்த மாதிரியே இருக்குங்க சார். உங்களை பார்க்கல சந்தோஷமாக இருக்குங்க சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்? 2 பொண்ணு. 2 பொண்ணு. சார், எலெக்ஷனில் இப்போ அரசியலில் பற்றி உங்களோட சில கேள்விகள் கேட்கலான்னு இருக்கோம். இப்போ விஜயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது வந்து மக்கள் தீர்ப்பு தான் விஜயோடைய இது. மக்கள் யார் நல்லது செய்தாங்களோ அவங்களுடைய இது நல்லா இருக்கும். நீங்கள் சார், இந்த அரசியல் இவங்க முதலமைச்சர் யார் வந்தாலும் உங்களுக்கு இப்போ சொல்லுறீங்க, யார் வரலாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்க? விஜய் வந்தாலும் சரி, ஷாலினி வந்தாலும் சரி, இந்த போதைப் பொருளில் வந்து சுத்தமாக அடியோட எல்லாம் நிறுத்தணும். ஏன் எந்த காரணத்தினாலங்க இப்படி சொல்கிறீங்க? அதாவது இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் அதனாலே ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப இதாக குடும்பம்லாம் அவங்க குடும்பம்லாம் ரொம்ப வறுமையில் இது பண்ணி போய்கிட்டு சொல்லுங்க சார். இதனால் அரசியல்வாதி இந்த போதைப் பொருள்கள்னால இளைஞர்கள் ரொம்ப இதாகுதாங்க. எந்த அரசியல்வாதியும் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அதனால் எந்த ஒரு இளைஞருக்கு இந்த போதைப் பொருளை வந்து தடை பண்ணணும். சரிங்க சார், இதுதான் உங்கள் விருப்பம்? சாரோட விருப்பம் என்னென்னா போதைப் பொருளை தடை பண்ண சொல்கிறாரு. இளைஞர்கள்லாம் அப்போ தான் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், நீங்களும் பார்க்குறீங்க, கஞ்சா அப்படின்னு புயல் எல்லாம் புழக்கத்தில் தான் இருக்குது. எல்லாருமே கண்டுக்கலைன்னா ஒன்று வருங்காலத்தில் நீங்களே சொல்லுங்கள். அயல் மாநிலத்துக்காரங்களாம் இப்போ வேலைக்கு வந்துட்டாங்க. இப்போ குழந்தை பேரே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டோடைய நிலைமை என்ன சொல்கிறதுனே இப்போ முடியல என்னாலே. இப்படி வருங்காலமே அழிஞ்சிடணும் அப்படி தான் சொல்ல வராரு. வாழ்த்துக்கள் மக்களே. யார் வரதை பற்றி சார் கவலைப்படல. ரொம்ப நன்றிங்க சார்.